வணக்கம். இது தமிழ் டைலாக் 2.0. இன்னைக்கு எபிசோட்ல ஃபர்ஸ்ட் நம்ம அந்த பர்ஃபார்மன்ஸ் மட்டும் பேசிடுவோம். அதுக்கப்புறம் பஞ்சாயத்துக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த பர்ஃபார்மன்ஸ்ல ஜாக்லினோட இது வருது. ஜாக்லின் நிஜமாவே சூப்பரா ஆடினாங்க. அந்த கிரேஸோட ஆடினாங்க. விஷால் எடுத்து கொடுத்தாலும் அது அவங்க ஸ்டைலில் ஆடுறது ரொம்ப சூப்பராக இருந்தது. அதில் ஒரு முக்கியமான மூமெண்ட்டு இந்த வீடியோலாம் போட்டிருந்தேன். அது மொமெண்ட் வரும்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதாவது விஷாலை கூப்பிட்டு அவங்க டான்ஸ் ஆடுவாங்க, அந்த போர்ஷன்லாம் போட்டாங்க. ஒரு கட்டத்தில் விஷாலை விட்டுட்டு விஷால் வந்துருவாரு. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து ட்ரீம் சீக்வன்ஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரியாக்ஷன் தலையில் தட்டிக்கிட்டு கொடுத்துருப்பாங்க. கரெக்டாக அந்த மொமெண்ட்டை மட்டும் கட் பண்ணிட்டு மறுபடியும் ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போயிட்டானுங்க. என்ன சொல்கிறேன்னு தெரியல. அதே போல் முத்துக்குமரன் நல்லா ஸ்டெப் போடுறாரு. அவருக்கு வந்து ப்ராக்டிஸ் இல்லை, அவ்வளோதான். நார்மலாக ஒரு ஸ்டெப்பை வந்து ஃபாலோ பண்ணும்போது சூப்பராக இருக்குது. அந்த டிரான்சிஷனில் தான் கொஞ்சம் தடுமாற்றம். அது ப்ராக்டிஸ் பண்ணால் அது வந்துடும். ஆனால் நினச்சதை விட சூப்பராகவே பண்ணார். என்டர்டெயின் பண்ணார். எனர்ஜி, அந்த எனர்ஜி இருக்குல்ல, அது கடைசி வரை அதை மெயின்டைன் பண்ணுது. அவரும் பார்த்தீங்கன்னா அவருடைய போர்ஷனில் அந்த லெட்டர் ஒன்று எடுத்து காட்டுவார். கோழி பிளட்டால் அந்த லெட்டர் எழுதுனேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டில் வரும்ல, அது வந்து ஐடியா வந்து விஷால் தான் கொடுத்துருக்குற. அப்படி அதை எடுத்து லெட்டரை காட்டின மொமெண்ட்லாம் சூப்பராக இருந்தது. ஆனால் இவங்க வந்து கொடையை போயிட்டு வாங்கிட்டு வந்து உட்காந்து அந்த மொமெண்ட்டை போட்டாங்க. அதுலேயும் முக்கியமான அந்த மொமெண்ட்டை தூக்கிட்டாங்க. ஒரு சௌந்தர்யா வந்ததும் சௌந்தர்யாவோட டான்ஸ் ஆனதும் அதை பார்த்துட்டு உடனே வர்ஷினி, ரியா எப்படியாவது எங்களுக்கு ஸ்பேஸ் கிடைச்சிருமா, இது செகண்ட் சான்ஸ் விட்டுறக்கூடாதுன்னு இருக்காங்கல்ல. ஸோ அதனால அவங்க வர இவர் ஸ்டேஜை விட்டு இறங்கிட்டாரு. இறங்கி வந்துட்டு இவர் ஆட, அதை பார்த்து அவங்க ஆட நல்லா இருந்தது அந்த மூமெண்ட் பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் எல்லாரும் அந்த ஷோல்டரில் கை வச்சுக்கிட்டு பின்னாடியே போனாங்கல்ல ரயில் மாதிரி, அதுவும் நல்லா இருந்தது. நல்லா என்கேஜ் பண்ணார் அவரும், சூப்பராக டான்ஸ் ஆடினார். அடுத்து பவித்ரா திடீர்னு தாடிலாம் வேற கேட்டு இருந்தாங்க. எதுக்கு தாடி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு புரியல. அப்போ என்ன தோணுச்சுன்னா, ஏதோ கமல் சார் கெட்டப், கமல் சார் தசாவதாரத்தில் எத்தனை கெட்டப் தெரியும்ல, 10 கெட்டப்பு. ஸோ அதுக்காக அந்த டர்பன் வச்சு தாடி ஒட்டி சிங்கு மாதிரி இவங்க ஆட போகிறாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். அந்த டர்பனாவது ரெடி பண்ணி வச்சிருக்கலாம்ல. தாடியை மட்டும் வாங்கிட்டு ஜடையை போட்டுக்கிட்டு அங்கே எல்லாருமே சிரிக்கிறாங்க. இதில் அர்ணவ் வந்தோடனே இவர் என்னத்துக்கு ஸ்டேஜில் இருக்காரு அப்படின்னு பார்த்தோம். இது பக்கா ரெண்டு பேருமே ஆடணும்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்தது இல்லை, அந்த மாதிரியான ஒரு பிளானா அவர் மாதவன் ரோல் பண்ணிட்டு இருந்தாரு. இது பிளானா இல்லைனா தற்செயலாக போய் கம்பெனி கொடுக்க போயிட்டாரா அப்படின்னு தெரில. ஸோ அவங்க நல்ல, பவித்ரா சொல்ல வேணா, அவங்க சோலோ பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. இதுவும் நல்லா பண்ணியிருந்தாங்க. அடுத்து தீபக் பார்த்தீங்கன்னா ஒரு பெரும் படையே சேர்ந்துருச்சு இல்லை அந்த படையப்பா சாங்க்கு. எல்லாருமே சூப்பராக எண்டில் வந்து முடிச்சது ரொம்ப நிறைவாக இருந்தது. எல்லாம் டான்ஸ் ஆனதெல்லாம் கூட அருண், விஷால், இந்த பக்கம் சிவகுமார், முத்து அவங்க ஆனது, அதுக்கப்புறம் எல்லாருமே சேர்ந்து எண்டில் முடிச்சது பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்தது. அவருக்கு ரொம்ப மனநிறைவு ஆயிடுச்சு. தேங்க்யூ அப்படின்னு ஸ்பெஷலெல்லாம் சொல்லிட்டு இருந்தார்ல. டாஸ்க்கு அதோட முடிச்சிட்டாங்க. இதை வச்சு இப்போ இந்த 8லேருந்து இந்த 8க்கு யார் வர போகிறாங்கன்றதை முடிவு பண்ண போகிறாங்களா? ஆர் யூ சீரியஸ் அப்படின்னு தான் நான் கேட்கணும். அந்த முடிவு வந்து ஏதோ டிடிஎஃப் முடிவு வந்து சாட்டர்டே தெரியும், நீங்கள் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த முடிவு வந்து இதை வச்சு என்ன முடிவு பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியல. அதுக்கு வந்து விஜேஎஸ் தான் வந்து சொல்ல போகிறாராம். பார்ப்போம் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டிஸ்கஷன் கூட வந்ததில்லை, அது லாஸ்ட்டில் அதை பேசுவோம். ஸோ இப்போ ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா 2 பஞ்சாயத்து இல்லை, ஒன்று ஃப்ரெண்ட்ஷிப் சம்மந்தப்பட்டது, இன்னொன்று வர்ஷினி. செகண்ட் சான்ஸ் வந்து ரொம்ப முக்கியம்தான். ஆனால் அதுக்காக என்ன பண்ணுறதுன்னே, ஒரு பிரச்சனை ஆரம்பிக்கிறாங்க, அதோட எண்டு என்னவா இருக்கணும்? அந்த பிரச்சனையில் சில பேரை எக்ஸ்போஸ் பண்ணன்னு போகிறீங்க. நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணி விட்டு முடிக்கிறது தானே வந்து அதோட எண்டு. எதுக்கு வந்தனே தெரியாமல் முழுசா சமையல்காரனாவே மாறி இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தானம் காமெடி இருக்குல்ல, அந்த மாதிரி தானே பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த பிரச்சனை எல்லாம் பண்ணாங்க. முடிவில் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அங்கே போட்டு சப்பாத்தியை போட்டு திருப்பிட்டு இருந்தாங்க. இதுக்காமா இதெல்லாம் பண்ண? அந்த நோக்கமே அடி வாங்கிடுது இல்லை. என்னன்னா நேற்று இஷ்யூடைய கண்டினியூஷன் தாங்க அது. சௌந்தர்யா வந்து ஜாக்லின் சமைச்சிட்டு இருக்காங்க. சௌந்தர்யா வந்து கிச்சன் டீம் கிடையாது. நானும் முட்டை போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது ஆம்லேட் போடணும் அப்படின்றாங்க. ஆம்லேட்டா ஆஃப் பாயில் ஏதோ ஒன்று போடணுன்றாங்க. சரி நீ வந்து போட்டுக்குமா உனக்கு அப்படின்னு சொன்னா, 16 பேர் இருக்கிறாங்க, நீ உனக்கு போட்டுக்கோ அப்படின்னா 16 பேருக்கும் நான் தான் போடுவேன் அப்படின்றாங்க. இவங்களுக்கு சமைக்க தெரியுமான்னா எந்த லட்சணத்தில் சமைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே அந்த உப்பு இனிப்பு, சாரி புளிப்பு இனிப்பு, உப்பு இல்லாத இனிப்பு புளிப்பு குழம்புன்னு ஏதோ ஒன்று வச்சாங்கல்ல, அதை வச்சு செஞ்சு விட்டுருப்பாங்க எல்லாருமே. விஜேஎஸ் உட்பட கலாச்சிட்டாரு ராணுவ பேசும்போது, இதுக்கு சௌந்தர்யா வச்ச குழம்பே பரவாயில்ல அப்படின்னு. அந்த அளவு மோசமாக சமைக்கக்கூடிய ஒரு ஆள். அது ஏதோ ஆடியன்ஸ் போல கேட்டாங்க,
யார் சமைக்கணும் எல்லாருக்கும் அப்படின்னும் போது சௌந்தர்யா சமைக்கணும், அது ஒரு ஃபன்னாக இருக்கும், சமைக்க தெரியாதுன்னு சமைச்சா அப்படின்னு சொல்லி கொடுத்தது இது. இதில் வந்து கன்வென்ஷன் ரூமில் நேற்று இவங்க போய் அழும்போது அவர் ஆஃப் பாயில் வந்து ஆர்கானிக்கா இன்ஆர்கானிக்கா அப்படின்னு கேட்டார். அந்த ஆஃப் பாயிலுங்கிறது ஒரு டாஸ்க் ஒன்று வச்சாங்கல்ல, ஜெஃப்ரி கூட இவரை தீபக்கை வந்து வச்சு செஞ்சு விட்டுருப்பான்ல, அது வந்து உடையிற மாதிரி அவர் பதட்டத்திலே இருப்பார், எல்லாம் கரெக்டாக போட்டால் தான் கிராசரி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்போ. ஸோ அதை தான் அவர் மீன் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன் பிக் பாஸ். இப்போ அதுக்கு வந்து இவங்க ஞாபகம் வந்துருச்சான், ஜாக்லின் சமைக்கிறாங்க நம்மளும் போய் சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 16 பேருக்கும் நீ சமைக்கிறேன்னா எப்படி அது ஏற்றுப்பாங்க? ஸோ அதனால அவங்க சொல்கிறாங்க கிச்சன் இன்சார்ஜை கேளு அப்படின்றாங்க. கிச்சன் இன்சார்ஜ் இவங்க ஃப்ரெண்டு தானே, ஜாக்லினை விட க்ளோஸ் வந்து அவர் தானே எப்போவுமே. இப்போ ஜாக்லினோட வாதி இவங்களுக்கு 2வது வாரத்துலேருந்து பிரச்சனை. ஆனால் ரயானோட எத்தனை வாரம் பிரச்சனை வந்தது, எப்போ பிரச்சனை வந்தது? ஒரு பிரச்சனையும் பார்க்கல. இல்லை ரயானுக்கும் இவங்ககிட்ட பிரச்சனை இல்லை, இவங்களுக்கும் ரயான் கிட்ட பிரச்சனை இல்லை. ஆனால் ஜாக்லின்னா மட்டும் பிரச்சனை வந்துடுது இல்லை. ஸோ அங்கே கேட்டிருந்தா அது முடிஞ்சிருக்குமே. அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கான்வர்சேஷனில் இல்லை அலோடு கிடையாதுன்னு சொன்னால், அங்கே கேளுன்னு சொன்னால் அதுக்கு எதோ தேவையில்லாமல் பேசி மார்க் பண்ணுற லெவலில் போயிட்டாங்களா, இவங்க மட்டும்தான் சமைப்பாங்களா அப்படின்லாம் பேசிட்டு இருந்தாங்கல்ல. ஸோ இப்போ அதோடைய கண்டினியூஷனாக தான் வருது. இப்போ ப்ரெப்பரேஷன் ஒர்க் வந்து ஹெல்ப் வந்து யார் வேணால் பண்ணலாம், ரியா கையில் அடிபட்டுருக்கு, அதனால அருண் போய் பண்ணுறாரு. இதை பார்த்ததும் இவங்களுக்கு காண்டாயிடுச்சான் வர்ஷனுக்கு. நான் கிச்சன் டீம் இல்லை அப்படின்றாங்க. கிச்சன் டீம்னா நீங்களே போய் அங்கே இன்வால்வ் ஆகிருக்கலாம், சமைச்சிருக்கலாம். ஆனால் அந்த இஷ்யூவை வந்து இப்படி பாருங்க, ஒரு இடத்துல இப்படி பண்றாங்க நாட் அலோட் சொல்றாங்க, இன்னொரு இடத்துல பாருங்க அலோ பண்றாங்க. அதாவது ரயான் வந்து கிச்சன் இன்சார்ஜ், ஜாக்லின் வந்து கிச்சன்ல சமைச்சிட்டு இருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் வந்து சௌந்தர்யாவை தாண்டி அருணுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருவாங்களா, ஹெல்ப் பண்ணுருவாங்களா? இதுலயே தெரியலையா? அது வந்து ப்ரெப்பரேஷன் ஒர்க் காய் கட் பண்ண விட்டுருக்குறாங்க. அதை எடுத்துட்டு வந்து ஒரு இஷ்யூவா இங்க வெளியே சொல்ல அங்க தீபக் வந்து கலாச்சிட்டாரு. இங்க வந்து இந்த கதையில எங்க எதை பேசணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரில, எதை பர்ஃபார்ம் பண்ணணும்னு தெரில அப்படின்னு அவ்வளோதான் உடஞ்சி உட்கார்ந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு முன்னாடி கான்வர்சேஷன்லேயே அர்ணவ் இவங்க சௌந்தர்யா அப்போ பேசிட்டு இருக்கும்போது யார் வந்து உங்களுக்கு காம்படிட்டர் அப்படின்னு மாதிரிலாம் அவர் கேட்டிருக்கிறாரு. அப்போ இவங்களும் சொல்கிறாங்க ஜாக்லின் வந்து எனக்கு காம்படிட்டர் கிடையாது அப்படின்னு மாதிரி எமோஷ்னலாக கேம் ஆடுறாங்க, எமோஷ்னலாக ஃப்ரெண்ட்ஷிப்பை உள்ளே எடுத்துகிட்டு வந்து கேம் ஆடுறாங்க, எமோஷ்னலாக வீக் ஆக்குறாங்க அப்படின்லாம் ஏற்கனவே வன்மத்தை கொட்டுவாங்கல்ல இந்த சௌந்தர்யா. ஏன் வன்மத்தை கொட்டுறாங்கன்னு இவங்கள மட்டும் ஏன் சொல்கிறோன்னா, உனக்கு 2வது வாரமே பிடிக்கல, 15வது நாளுக்கு முன்னாடியே நீ சொல்லிட்ட எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து ஜாக்லின் கேமில் எடுத்துகிட்டு வர்றான்னு. அப்புறம் எதுக்கு வாரம் இதுவேவா பேசிகிட்டு இருப்பாங்க, எப்போ பாரு இதுவேங்க. அதான் நான் ஏற்கனவே கூட சொல்லியிருந்தேன், இங்கே இந்த வடிவேலு காமெடி இருக்குல்ல, வடிவேலு மாதவன் சேர்ந்து ஒரு ஆட்டோக்காரனை பிடிச்சி வச்சு ஒரு பார்ட்ஸாக எடுத்து திருடி விற்பாங்கல்ல, காசு இல்லைன்னா எங்கே வந்து ஆட்டோக்கார தம்பி அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரி தாங்க இந்த சவுண்டு. வேற எங்கேயாவது போய் கேம் ஆடினா யாரும் ஆள் கிடைக்கல அப்படின்னு உடனே எங்க ஜாக்லின் ஃப்ரெண்ட்ஷிப்பை கேமுக்குள்ள எடுத்துட்டு வர்றா, உன்னை யாரு ஃப்ரெண்டாயிருன்னு சொல்லிட்டு அழுதாங்களா? யாரும் கேட்கவே இல்லை. அப்புறம் என்னத்துக்கு அங்கே போய் இருக்கிறது, ஃப்ரெண்டுங்கிற பேரில் இருக்கிறது? இது ரயானோட இருக்கணும், ஜெஃப்ரியோட இருக்கணும், அங்கே மட்டும் இவங்களுக்கு பிரச்சனை வராது. அங்கே ஒரு பெண் இருந்தால் இவங்களுக்கு பிரச்சனை வரும். அது புரியாமல் ஜாக்லினும் பார்த்தீங்கன்னா அழும்போதெல்லாம் ஆறுதல் சொல்கிறேன்னு எல்லாருக்கும் தான் போனாங்க, இவங்களுக்கும் போனாங்க. அதில் கூட சேர்ந்து அழுதுதெல்லாம் யாருக்கும் அழுதுருக்க மாட்டாங்கல்ல ஜாக்லின். இப்போ சௌந்தர்யா மாதிரி நேற்று வேற யாரோ அழுதுருந்தா கூட சேர்ந்து அழாதுடி அப்படின்னு அழுதுருப்பாங்களா? மாட்டாங்கல்ல. ஏன் அழுகுற? ஏன்னா இவ ஃப்ரெண்டு அப்படிங்கிற, உன்னை ஃப்ரெண்டாவே மதிக்கலையே, அப்புறம் நீ மட்டும் ஃப்ரெண்டுன்னா இது லவ் டார்ச்சரோட மோசமான டார்ச்சராக இருக்கே. இது தேவையே இல்லை, தூக்கி போடணும்ல. 3 வாரமாக விட்டு விலகிட்டேன்றீங்க, அப்புறம் ஏன் நேற்று போய் அழுகுறீங்க கூட உட்காந்து? ஆறுதல் சொல்ல போங்க, ஆறுதல் சொல்லிட்டு வந்துருங்க, ஏன் அழுகுறீங்க? அப்போ ஜாக்லின் பண்ணுற தப்பு இதுதான். அந்த கோவா கேங்கை போட்டு கதற அடித்தார்ல விஜேஎஸ், அவர் என்னவோ கேங்கை இருக்காதுன்னு கூட சொல்ல, ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருங்க, நல்லா தான் இருக்குது, கேமை அஃபெக்ட் பண்ணாமல் பார்த்துங்கன்னு சொன்னார். அப்போவே அடி தெரிச்ச உடனே பார்த்து தெரிச்சு ஓட்டானுங்க பாருங்க இந்த ஜாக்லின். இவங்க சௌந்தர்யாவும் ஜெஃப்ரியும் முதல்ல ஓனது அவங்க 2 பேர் தான். ரயானும் ஜாக்லினும் அப்படியே இருந்தாங்க, அவங்களும் இது வேற சொன்னாங்க, அவர் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் இருக்க வேணான்னு சொல்ல, கேமுக்குள்ளே இதை எடுத்துகிட்டு வராதிங்க அப்படின்னு தான் சொன்னாருனாலும் அவங்க 2 பேர் கன்வின்ஸ் ஆகல. ஆனால் திரும்ப வந்து ரயான் இருக்கிறதுனால சௌந்தர்யா வந்துடுவாங்க, ரயான் கூட மட்டும், அந்த பக்கம் ஜெஃப்ரி கூட மட்டும் போயிடுவாங்க. ஜெஃப்ரி அவர் எல்லா டீம்லையும் இருப்பார், அந்த மாதிரி தானே போயிட்டு இருந்தது. ஸோ தனக்கு தானே குழி தோண்டிக்கிட்டது ஜாக்லின் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு போனதுனால. அது இப்போ சொல்கிறாங்க, அழுது புலம்புறாங்களா ரயான் கிட்ட, முதல் வாரத்தில் அவளை பார்த்தா பாவமாக இருந்ததுன்னு போனோண்டா, இப்போ வரையும் அனுபவிக்கிறேன்டான்றாங்களே, நீ அனுபவிச்சுதாமா ஆகணும். இப்போ கூட அதை கட் பண்ணிட்டு வரமாட்டேங்கிறிய, தப்பு இந்த பக்கம். அந்த பொண்ணு தான் முதுகில் குத்திக்கிட்டே இருக்கு, நீயும் முதுகை எடுத்துகிட்டு போய் காட்டிக்கிட்டே இருக்கிற. இவன் ஒஸ்ட்டாக இருக்குல்ல இது பார்க்குறதுக்கு.
ஆனால் அங்கேயும் தனியாகவும் பின்னாடி பேசுறது இதுதான். இது சௌந்தர்யாவுடைய அம்மாவே வந்து சொன்னாலும் பார்த்தீங்கன்னா மொத்த கேவலமான விஷயமும் அவங்க கிட்ட இருக்குங்க. இந்த பிக் பாஸ் சீசன்ல இத்தனை சீசன்ல ஒவ்வொரு சீசனும் ஒருத்தரை பிராண்ட் பண்ணியிருப்பீங்களே மோசமான விஷயங்களுக்கு, அது எல்லாமே அவங்க கிட்ட இருக்குங்க. ஆனால் அந்த பிஆர் செட்டப்பை மட்டும் வச்சுக்கிட்டு கியூட்டு 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 எல்லா தப்பையும் கியூட்டா மாத்துறாங்க, வெறும் பணம் கொடுத்து மாத்துறாங்க. நான் பார்க்குற ஆர்கானிக் மக்களுக்கு தெரியும்ல, அதை சொன்னா உடனே போய் அழுதுருது. இதுல எண்டில் ஜாக்லின் கிட்ட பேசிட்டு இருந்தாங்கல்ல, நான்லாம் அழுதுல, நான் மூஞ்சுக்கு நேராக கேட்டுறேன். ஜாக்லின் சொன்னாங்க, நீ சில இடங்கள்ல அழுதுருக்கன்னவங்க, அதுக்கப்புறமா நிறைய இடங்கள்ல நீ அழுதுருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே ஆமா அழுதுருக்கேன். எல்லா இடத்துலயும் அழுது தானே இருந்த, உன்னை பத்தி ஒன்று கேம்ல கூட ஒன்றும் சொல்ல முடியல, கொடுக்கப்பட்ட டாஸ்க்கை கூட விளையாட முடியல கண்டஸ்டன்ஸ். அந்த மாதிரி மோசமா தானே முதல் வாரத்திலிருந்து அழுதுனே தானே இருந்திருக்கிற, வேற என்ன பண்ணிருக்கிற? வெறும் இவங்களும் வந்து பரிதாப ஓட்டு ஒன்று அந்த சிம்பதி கிரியேட் பண்றது. அதுதான் வர்ஷினி முதலே சொல்றாங்க, நீ சிம்பதி கிரியேட் பண்ற. எல்லாம் கரெக்டா கேட்டாங்க ஆரம்பத்துல வர்ஷினி. கேட்குற வர்ஷினி அதோட நிப்பாட்டு இருந்தா பரவாயில்ல, டக்குன்னு பார்த்தா இதுதான் ரூட்டா நான் பண்றேன் பாரு. வர்ஷினி வைல்டு கார்டா வரும்போது அந்த இன்ட்ரோடக்ஷன்லாம் பார்த்து நான் மறந்து போனேன். ஓகே கேமர்ன்றாங்க, இவங்க வந்து ஸ்ட்ராட்டஜிலாம் பண்ணுவேன்னு வேற சொல்றாங்க, வேற லெவல் ஆட போறான்னு பார்த்தா இருந்ததுலேயே டம்மி பீஸு இந்த வர்ஷினி ராணுவுக்கு அப்புறமா. ஸோ இந்த வர்ஷினி பார்த்தீங்கன்னா இப்போ போய் எதை வந்து அப்பவே அவங்க சவுண்டு 2.0 மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த குரூப்பை விட்டு விலகிறது, எல்லாரும் என்ன ஒதுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றது, அந்த கேம் ஆடினாங்க. பட் சௌந்தர்யாவுக்கு பிஆர் இருந்ததுமா, உனக்கு பிஆர் சப்போர்ட் இல்லையே, இருந்திருந்தா உன்னையும் தூக்கி வச்சு கொண்டாடி இருப்பாங்க. ராணுவுக்கு இருந்த மாதிரி சௌந்தர்யாவுக்கு இருந்த மாதிரி இன்னசென்ட்டு பாருங்க எல்லாம் ஒதுக்கிட்டாங்க, கார்னர் பண்றாங்கன்னு அப்ப கேம் ஆடி இருந்தா, கேம் என்னவோ லைட்டா ஆடினாங்க, பிஆர் சப்போர்ட் இல்லாதனால வெளியே போக வேண்டியதா போயிடுச்சு. அவங்க 2 பேருக்கு இருந்ததுனால தான் அவங்க அவ்வளோ நாள் இருந்தாங்க. ராணுவம் இருந்தா அப்படி, இப்போ இவங்களும் இருக்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா திரும்ப சவுண்டு 2.0 அவங்க போய் பண்ணுறாங்க, தனியாக உட்காந்துக்கிட்டு தீபக் இந்த மாதிரி சொல்லிட்டாருன்னு போய் அவங்க இதில் நல்லா குத்தி விடுறாங்க பாருங்க. ரியா நல்ல வேலை ரொம்ப நாள் இல்லை, இருந்திருந்தா மோசமான பேரோட வெளியே வந்திருப்பாங்க. இங்கே வந்து நீ அழுதுறாத, மூக்கு சிவப்பாகுது, நீ அழுதுறாதன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அழுகுறாங்க அவங்க. வர்ஷினி ஈஸியாக மேனிப்புலேட் பண்ணலாம் போல இருக்கு. யாராவது ஏதாவது சொன்னா, இப்போ தீபக் வந்து சேஃப் கேம் மாறுறாருன்னு சொல்லிட்டு நேத்து ஃபிளாட்மேன் வந்து சொன்னது கரெக்டா. இப்போ அந்த அவர் சொன்ன பாயிண்ட்டை தானே எடுத்துட்டு இங்கே போட்டுருக்குறாங்க. அப்போ அவங்களா யோசிக்க ஒண்ணுமே இல்லை. அப்போ என்னதான் கேமர்னு எனக்கு ஒண்ணுமே ஒரு மண்ணும் புரியல. இதுல ஸ்ட்ராட்டஜின்லாம் வேற பேசிட்டு இருந்தாங்க, எரிச்சலா இருந்தது. இவங்க சொல்ல அழுகுறாங்க. அதுக்கப்புறமா வந்து அவங்க கேமே இப்படிதான், உன்னை அடிச்சு உடைக்க பாக்குறாங்க, நீ தெரியுறல்ல, ஐயோ ஆட்டாலும் டான்ஸும் ஆட மாட்டீங்க, கேமும் ஆட மாட்டீங்க. சரி வந்தீங்க சொன்னீங்க, அதை எந்த திசையை நோக்கி எடுத்துட்டு போனோம்? அதை இங்க வந்து அன்ஃபேரா ஒன்று நடக்குது அப்படின்னு தானே எடுத்துட்டு போகணும். ஆனா இல்லையே. இதுல சாச்சனா வந்து உள்ள கூட்டு போகும்போது அருண் போயிட்டு நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமழைன்னு அந்த பாட்டு பாடுறதெல்லாம் செம்ம சிரிக்கிற மொமெண்டா இருந்தது, நல்லா இருந்தது அதெல்லாம் பாக்குறதுக்கு. அவங்களும் சிரிக்கிறாங்க, ஆனா திடீர்னு கோவப்படுறாங்க. பப்ப நினைச்சு எனக்கு மூடு ஸ்விங் அப்படின்னாங்க. மூட் ஸ்விங் ஓகே, பட் அதுக்காக இப்படியா இவ்வளோ வரும் எனக்கு புரியல. அது திடீர்னு பார்த்து நல்லா பேசுறாங்க, சிரிச்சிட்டு இருக்கிறாங்க, திடீர்னு பார்த்து அவருக்கு மட்டும் தான் கேம் ஆட தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தம் இல்லாம பேசுறாங்க. அப்புறம் பவித்ரா தான் நேர்ல போய் கேள்னதும் எல்லாரும் சொன்னதும் நேர்ல வந்து உங்களுக்கு மட்டும் தான் கேம் ஆட தெரியுமா, நீங்க மட்டும் தான் பெரிய இதுவா, நீங்க சேஃப் கேம் ஆடுறீங்க, ஆஷா பேசுறீங்க அப்படின்றாங்க. சேஃப் கேம் ஆடுறீங்கன்னு சொல்றீங்க, ஆஷா பேசுறான்னு சொல்றீங்க, இதுல எது உண்மை? ரெண்டுமே கான்ட்ராஸ்டா இருக்குது இல்ல. சேஃப் கேம் ஆடுறவங்க எப்படி வந்து ஆஷா பேசுவாங்க? இல்ல விட்டுட்டு இங்க மன்னிப்பு கேட்டுருங்க அப்படின்னு சொல்ல வராங்களா? அதையாவது கிளியரா சொல்லணும்ல, வார்த்தையை விட்டுட்டு மன்னிப்பு கேட்குறீங்கன்னு அதையும் சொல்ல. அதுக்கப்புறம் அவரு நான் தான் காரணமா, இருமா வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தனியா கூப்பிட்டு போயிட்டு அவர் சொல்றாரு, கிச்சன் இன்சார்ஜ் தான்மா இருக்கிறாரு, அவர் தானமா பார்க்கணும், அவர் சொல்லிட்டாருன்னா முடிஞ்சு போச்சுமா. அதை முன்னாடி ஃபேட்மேனே சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன். இன்சார்ஜ் கிட்ட பர்மிஷன் வாங்கியிருப்பாங்க, அதனால வெட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா கிட்ட சொல்லி இது ட்ரிகர் பண்ணி இது வேற லெவல் எடுத்துட்டு போகணும்னு வந்திருக்கிறாங்க. அது கலாச்சோன்னா ஓரமா போய் உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறமா எல்லாரும் சொன்னதுக்கு அப்புறம் வந்து கேட்குறாங்க. அதுக்கப்புறம் தீபக் கூட்டின்னு போயிட்டு புரிய வச்சதுக்கு அப்புறம் அப்பயும் தரையா ஊத்துது உனக்கு. அவரு அதுக்கு மேல நக்கலுங்க. அவரு இவங்க தான் வந்துட்டு அழுகுறாங்க, அழுகுறதுக்கு காரணம் நீங்க தான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவரு அப்படியா நான் சொன்னதுக்காக அழுது நிஜமாவா அப்படின்லாம் கேட்டுருக்காரு. யோ நீ அதுக்கு மேலயா அப்படின்னு தான் சொல்ல தோணுச்சு. அவர் வந்து சரி ஓகேம்மா சாரிம்மா அப்படின்றதும் ஓகே. இப்போ அடுத்து 2வது முறை வருது அந்த இஷ்யூ, அந்த சாச்சனா வந்து சமைக்கணும் அப்படின்றாங்க. அப்போ அதை எடுத்து வைக்கும்போது சாச்சனா நான் போய் சௌந்தர்யா கிட்ட கேட்குறேன்னு போனதெல்லாம் தப்பு. அது ஜாக்லின் அங்கே சொல்லிட்டே இருக்கிறாங்க. ஆனால் முடிவு எடுக்க வேண்டியது இவங்க தானே, கிச்சன் இன்சார்ஜ் விஷால் குக்கிங் இன்சார்ஜ்னு போட்டிருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் தான் முடிவு பண்ணணும். முடிவு பண்ணிட்டா ஜாக்லின் அவங்க வந்து அங்கே எச்சரிக்கிறாங்க, இது வந்து பேக் ஃபயர் ஆச்சுன்னா நீ தான் பொறுப்பு. ஆமாம் அவர் தான் பொறுப்பு, நீங்கள் ஏன் சொல்கிறீங்க அதெல்லாம்? அது அவங்களுக்கு தெரியாதா? இத்தனை வாரமாக இருக்கிறாங்கல்ல, அவங்க அஞ்சலி பாப்பாவா?
அவங்களுக்கு தெரியாதா? எதுக்கு ஜாக்லின் அதை சொல்லணும்னு தெரியல. இது இது எப்படி ஜாக்லின் மேலே திரும்பும்? எதுவாக இருந்தாலும் பார்க்க வேண்டியது கிச்சன் சார்ஜ் தானே. அப்போ ரயான் மேலே ஒன்று வந்தால் தான் மேலேயும் அது வரும்ன்றதுக்காக பயப்படுறாங்களா என்னது இதுன்னு? இல்லை ரயானை காப்பாற்றுறதுக்காக பண்ணுறாங்களா இதெல்லாம்? இங்கே தான் ஜாக்லின் வந்து தப்பு பண்ணுறது. நீங்கள் கிச்சனில் குக் பண்ணுறீங்க அவ்வளோதானே. குக்கிங்க்கும் ஒரு இன்சார்ஜ் இருக்கிறான், கிச்சன் இன்சார்ஜும் இருக்கிறான். அவங்க முடிவு பண்ண வேண்டியதுங்க. நீங்கள் ஏங்க போய் அங்கே பதறீங்க? அவங்க ஓகே சொன்னதுக்கப்புறமும் இவங்க பதட்டமாக வராங்க. எனக்கு தப்பாகவும் தோணுது அப்படின்லாம் வேற சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது விஷாலை காப்பாற்றணுங்கிறதுக்காக கிடையாது, ரயானை காப்பாற்றணும் அதுக்காக பண்ணது தான் அது. ஸோ கடைசியாக எங்கே வந்து முடிஞ்சுது? சப்பாத்தியை திருப்பி போடு அப்படின்னு சொன்னதும் உடனே ஓகே, இவங்க வந்து சால்வ் ஆகிட்டாங்க. இதுக்காமா இவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ண? இதில் எனக்கு செகண்ட் சான்ஸு வாய்ப்பு அதெல்லாம் உளறிட்டு இருந்தாங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஷிப் வந்தோம்னா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். கிடைக்கிற அது கூட இருக்கிறதே பார்த்தீங்கன்னா முதுகுல குத்துறதுக்காக தான். ஜெஃப்ரி இவன் ரயான் மேலே இல்லாத விஷயம் கோவம் இவங்க மேலே மட்டும்தான் வரும். ஏன் அங்கே அந்த கேமை சௌந்தர்யா அங்கே ஆடவே இல்லை? ஆட மாட்டாங்க, ஏன்னா அங்கே ஸ்டாண்டாக இருக்கலாம், சுற்றிட்டு இருக்கலாம். ஆனால் ஜாக்லின் கூட ஆடுவாங்க. இங்கே வந்து அவங்க வந்து ரெண்டுமே கலந்துருக்குறாங்க. கேரக்டர் கேமு ரெண்டும் கலந்துருக்குது. எடுத்து குடிச்சிரு. ஏன்னா பேக்கரியில் அதானே குடிக்கிறது தானே வேலை. திருடி சாப்பிட்றது அதான் ஏற்கனவே சொன்னல. இப்போ கூட அவங்க இப்படி கை வச்சுட்டு இப்படி பேசுகிறாங்கல்ல, பேசும் போதெல்லாம் ஏதோ முட்டை பப் சாப்பிட்ற மாதிரியே இருக்குது. அந்த பழக்கம் அப்படியே வந்திருக்கு போல இருக்கு. என்ன ஆக்ஷன் இது? யார் பண்ணுவாங்க இது? கையை இப்படி வருது இங்க, அப்ப கையில ஏதோ வச்சுக்கிட்டு எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கியா? ஸோ அங்க வந்து ரவீந்திரன் அதை கரெக்டா போட்டும் விட்டாரு, கொளுத்தியும் போட்டாரு, புரியவும் வச்சாரு. இவங்க சொல்றாங்க கிச்சன் இன்சார்ஜ் வந்து அவங்க ஃப்ரெண்ட் இல்லை, அதனால ஜாக்லின் அலோவ் பண்ணுவாங்க. அப்போ கூட பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேர் ஃப்ரெண்ட், அப்போ நீ கிடையாதாம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்ததுக்கு அப்புறம் கூப்பிட்டு கேட்டா அவங்க இது இஷ்யூவாக பார்க்குறாங்க. நடுவில் நிறைய விஷயங்களை கட் பண்ணிட்டாங்க. அது வந்து இங்கே சும்மா ரூல் போடுறீங்க, ரூல் போடுறது முத்துவும் தீபக்கும் தான், அப்போ நாங்கள் என்ன ரோபோ மாதிரி வாழணுமா இங்கே அப்படின்லாம் வேற சொல்லிட்டு இருந்தாங்க. அதை நம்ம டீட்டெயிலாக ஆல்ரெடி பேசியிருக்கிறோம். இவங்க எந்த ரூலை ஃபாலோ பண்ணாங்க? முதல் வாரத்துலேருந்தே ரூலை ஃபாலோ பண்ணது கிடையாது. திருடி சாப்பிட்டுட்டு இருந்தாலே எப்போ ரூலை வந்து ஃபாலோ பண்ணீங்க? அதே போல் முத்துக்குமரன் ரொம்ப சூப்பராக அங்கே பேசியிருப்பார், அதையும் கட் பண்ணிட்டானுங்க. இங்கே ரூல் போடுறதுங்கிறது, இங்கே 10 பேர் இருக்கிறோமா, 4 பேர் சாப்பிட்டாங்க, 6 பேர் கிடைக்கலன்னா தப்பாகவும் இல்லை அது. இல்லை 8 பேர் நல்லா சாப்பிட்டுட்டாங்க, 10 பேருமே வந்து அரை வயிறோட சாப்பிட்டாலும் 10 பேர் சாப்பிட்டோம், ஈக்குவலாக சாப்பிட்டோம்னா அது எப்படி இருக்கு? அதுதான் கரெக்டு. 8 பேர் நல்லா சாப்பிட்டாங்க, 2 பேர் வந்து சாப்பிடலன்னா அப்போ டல்லாக இருப்பாங்க, இவங்க சந்தோஷமா இருப்பாங்களா, அது நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு விஜேஎஸ் அந்த மாடுலேஷன்லேயே பேசியிருப்பாரு. அது முக்கியமான போர்ஷன்ல அதை கட் பண்ணி தூக்கிட்டானுங்க. அதில் சம்மந்தம் இல்லாமல் வர்ஷினிக்கு போயிட்டு ஆறுதல் சொன்னது அதெல்லாம் போட்டுனுக்குறாங்க. அதான் வன்மத்தோடவே இருக்கிறானுங்களா, இல்லைன்னா அவங்க அறிவே அவ்வளோதானான்னு சொல்லிட்டு புரியல. இந்த சீசனை பொறுத்தவரை இந்த குறும்படங்களும் வரல, ஹைலைட் பண்ண வேண்டிய விஷயமும் ஹைலைட் பண்ணப்படல. இப்படி ஒன்றும் இல்லாத விஷயத்த வந்து எடுத்து வச்சு அருன்னு அறுத்து, ஒன்று ரசனம் இல்லாத ஆளாக இருக்கணும், இல்லை ஃபுல் வன்மத்தோடு இருக்கணும் அங்கே கிரியேட்டிவ் டீமில் இருக்கிற ஆள். அது ரொம்ப அப்பட்டமாக தெரியுது இல்லை? ஸோ இதில் வந்து இவங்க முதுகில் குத்திக்கிட்டே இருப்பாங்களா, இவங்க காட்டிக்கிட்டே இருப்பாங்களா ஜாக்லின்? அப்புறம் போயிட்டு அங்கே போய் அழுகுறாங்க. போய் ஓ ஃப்ரெண்டுன்னு நான் உன்னை விட முடியாதுமா அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டு தானே? கேமில் அப்படி தானே பண்ணுவோம். நீ ஃப்ரெண்டுக்காக நிற்கிறியா? ஃப்ரெண்டுக்காக எப்படி ரூலை பிரேக் பண்ணுவாங்க அவங்க? ஆனால் நீ ஏன் ரயான் கிட்ட தானே கேட்டிருக்கணும், கிச்சன் இன்சார்ஜ் அவன் தானே, உன் ஃப்ரெண்டு தானே, ஸ்டாண்டா சுற்றுறவன் தானே, அவங்ககிட்ட எல்லாம் கேட்டிருக்கணும். ஏன் கேட்கல சௌந்தர்யா? கேட்க மாட்டாங்க. தோணுது, எனக்கு தோணுதுன்ட்டு எல்லா கேவலத்தையும் எதிரிலேயே பேசுகிறாங்க அவங்க. தோணுது அப்படின்னு சொல்லிட்டு தீபக் வரையுமே அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாரு. பக்கத்துலேயே உட்காந்துட்டு இவர் கூடலாம் நான் கிச்சன் இன்சார்ஜாக இருக்கும்போது சமைச்சு பழகிருக்கலாமேன்னு சொல்கிறீங்க, அப்போ இவர் தான் சமைச்சிட்டு இருந்தார், இவர் ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துப்பார், இவர் கூட சமைக்கிறதுக்கெல்லாம் அந்த வைபெல்லாம் எனக்கு பிடிக்காதுன்றாங்க. அவரு கூட கோவப்பட மாட்டேங்கிறாரு. இதே வேற யாருன்னா இருந்தால் பொங்கி இருப்பார். மஞ்சரின்னா இன்னும் பொங்குவார், டேபிள் மேலாம் ஏறி. இங்கே அந்த கோவம் வர மாட்டேங்குது இல்லை? எல்லாரையும் கியூட்டுன்னு இவங்க நம்ப வச்சுட்டாங்க. ஹோஸ்ட்லேருந்து எல்லாரும் பேசி 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 இந்த பிஆர் ஒர்க் பண்ணி மக்களை சில பேரை மழுங்கடிச்ச மாதிரி அந்த டீம்லேயும் யாராவது இருக்காங்க ஆள், கிரியேட்டிவ் டீமில் நல்லா அந்த வேலையை போட்டு பார்த்துருக்குறாங்க. உள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ட்டுக்கும் ஸ்ட்ராங்காக எதிர்த்துட்டு உடச்சிட்டு அங்கேருந்து கோச்சுக்கிட்டு ஜாக்லின் வரும்போது நான் ஃபயர்லாம் விட்டேன், வா சூப்பர் ஜாக்லின், வா ஜாக்லின் அப்படின்னு. அப்புறம் பார்த்தா மறுபடியும் அங்கே ரயான் 3 வாரமாக நீ ஒதுங்கி தானே இருந்தான்றான். 3 வாரமாக ஒதுங்கி இருந்தால் திரும்பி ஏன்டா அந்த பஞ்சாயத்து வருது? ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நாளும் எல்லா வாரமும் வந்துட்டு இருக்கும் இது. அப்படி என்ன கர்மம் ஃப்ரெண்ட்ஷிப்? தேவையில்லை உடச்சிட்டு போமான்னா அவங்க ரெடியாக இருந்தாலும் இவன் சொல்கிறான், இல்லை கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்கள் தனியாக உட்காந்து பேசுனீங்கன்னா உட்காந்தாங்க, இப்போ பேசுனாங்க, இது சரியாயிட போதா? மறுபடியும் போகிறதுக்குள்ளே இப்போ ஏற்கனவே ஒரு 100 முறையாவது எடுத்து வந்திருப்பாங்க பஞ்சாயத்தில், திரும்ப போகிறதுக்குள்ளே இன்னொரு 10 முறை வரும் பாருங்களா. இது ஜாக்லின் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை எடுத்துகிட்டு வர்றான்னு ஜாக்லின் அவ்வளோ கிளியராக அங்கே சொல்கிறாங்க. நீ ஃப்ரெண்டாக இல்லைனாலும் ஒரு அக்யூசியேஷன் வச்சோன்னா ஒன்று கோவப்படணும் இல்லை அழுகணும். நீ வைக்கும்போது நீயும் அழுகுற இல்லை அப்படின்னா
நான் சில இடங்கள்ல எல்லா இடங்கள்லயும் அழுதுருக்கிறேன். எல்லா இடங்களையும் அழுதுட்டு இப்படி தேவையில்லாது திரும்ப ரயானையும் அவங்க நம்பிட்டு இருக்கிறாங்க ஜாக்லின். அது அவங்களுக்கு பேக் ஃபயரா தான் ஆகும். எண்டில் வந்து ரயானுக்கு முடிச்சாங்கல்ல, இது நடுவில் ரயான் வந்து பவித்ரா உட்கார வச்சுக்கிட்டு அவன் என்னவோ வெட்டி முறிச்ச மாதிரியே நினச்சிட்டு இருக்காங்க இந்த பச்சை மண்டை. அவன் வந்து முத்துவை நான் எக்ஸ்போஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரம் வந்து உளறிட்டு இருந்தான்ல, அதே போலதான் இப்பவும் உளறிட்டு இருக்கிறான். டார்ச்சன் அவனை எக்ஸ்போஸ் பண்ணிட்டேன் அந்த கப்பில் இது படி அவங்களே போறவங்க நீ வடிவேலு காமெடி ஒன்று இருக்குல்ல, அங்கே அத்தனை பேர் பொழந்தாங்க, அப்பெல்லாம் கூப்பிட்டா ஒருத்தனும் வரல, நாலாண்டிக்கு சாவ போற கேள்வி அடிக்கிறதுக்கு வரையா அப்படின்னு. அந்த மாதிரி தான் இவன் பண்ணிட்டு இருக்கிறான். போட்டு இப்போ முத்துவை போய் அட்றா, இல்லை உனக்கு முன்னாடி இருக்கிற போய் அட்றா. நான் அங்கெல்லாம் விட்டான். சௌந்தர்யாவை டச் பண்ண மாட்டான், ஜாக்லின் டச் பண்ண மாட்டான். ஜாக்லினை கூட அப்பப்போ தொட்டுப்பான் கோமா, அது முத்துக்கு சப்போர்ட்டாக வராங்க அப்படின்ற மாதிரி தெரிஞ்சா. மற்ற டைம்லாம் வந்து சௌந்தர்யா கண்டுக்கவே மாட்டார் அவர். இப்போ வந்து முத்துவை எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி தேவையில்லாமல் சாச்சனாவை எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி ஒன்று பண்ணிட்டு இருக்கான். நான் எனக்காக பேசினேன் நின்ன டேய், டிடிஎஃப் உனக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க, அதை நியாயப்படுத்துறதுக்காக முத்து மேலே இல்லாத ஒரு விஷயத்த ஃப்ரேம் பண்ணாங்க. இதுதான் நடந்தது தவிர இதில் இவருண்டாவோ பெரிய கேமர் மாதிரி நினச்சிக்கிட்டு கடைசியில் எண்டு கார்டு போட்டாங்கல்ல. இங்கே சாச்சனா சுனிதா வர்ஷினிலாம் இருக்கும்போது அப்போ அர்ணவ் கேட்குறாரு. இப்போ அர்ணவ் கேட்கும்போது சொன்னாங்கல்ல, இத்தனை நாள் இருக்கிறதுக்கு டிடிஎஃப் ஜெயிச்சதுக்கு கூட நீ காரணமாக வச்சுக்கோ, அவர் வச்சுக்கிட்டோம். ஆனால் இத்தனை நாள் உள்ளே இருக்கணும்ல, அது காரணம் யாரு? சௌந்தர்யாவும் ஜாக்லினும், இந்த 2 பேர் தானே. இப்போ ஜாக்லினுடைய ஓட்டு பெரும்பாலும் வந்து காப்பாற்றிருக்குமாங்கிறது டவுட்டு தான். லாஜிக்கலாக பார்க்கும்போது சில ஓட்டு வந்திருக்கலாம். ஏன்னா எல்லா வாரமும் ஜாக்லின் நாமினேஷன்ல இருந்திருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்கள காப்பாற்றுவாங்களா, அவங்க ஃபேன்ஸு இல்லை ஃப்ரெண்டை காப்பாற்றுவாங்களா? ஸோ ஜாக்லினுடைய ஓட்டு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. சௌந்தர்யா ஓட்டு வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவன் முதல்ல வந்ததுலேருந்து முதல் நாள் தாங்க தீபக் அண்ணா அப்படின்னா, அதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இன்ஃபேக்ட் சொல்லணும்னா சௌந்தர்யாவுக்கு பிஆர் செட்டப் ஹெவியாக இருக்குது அப்படின்னு சொன்னதே இவன் தான் தீபக் கிட்ட. அப்போ ஸ்மோக்கிங் ரூம் பக்கத்தில் விஷாலும் தீபக்கும் பேசிகிட்டு இருப்பாங்க. எனக்கு ஒரு முக்கியமான மேட்டரா இப்போ தான் இவன் சொன்னா அப்படின்லாம் சொல்லியிருப்பாரு. சொல்லிட்டு கரெக்டாக போய் ஜாயின் பண்ணிட்டாங்க சௌந்தர்யா கூட. அதுலேருந்து இதுவரை பிரியவே இல்லை, ஒரு பிரச்சனையும் வரல. ஸோ ஒட்டி 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 ஒட்டுண்ணி மாதிரியே வந்துட்டு அப்படி ட்ராவல் பண்ணி இதில் இவர் வந்து பெரிய கேமர், நான் முதல்ல ஆடி இருந்தேன்னா பின்னாடி ஆடி இருந்தேன்னா ஏதோ உளறிட்டு இருக்கிறான். அவனுக்கு சரியான எண்டு கார்டு போட்டாங்கல்ல, நீ இருந்ததுக்கு காரணமே இந்த மாதிரி ஒட்டி வந்தது தான்ப்பா, நீ கேம் ஆடி வரலப்பா அப்படின்னு. ஸோ சிறப்பாக இருந்தது அது. அடுத்து சாச்சனாவும் முத்துக்குமரனும் பேசுகிறாங்க. அது எல்லாருக்குமே இருக்கிற கேள்வி தான். இவங்க சும்மா 8 பேரில் இந்த நாக் அவுட் ரவுண்டுன்றாரு, நாக் அவுட் பண்ணி இங்கிருந்து எடுத்து அங்கே போகிறாங்களா, அந்த 8ல் போட போகிறாரா? அந்த 8லேருந்தே இப்போ நிறைய பேர் தூக்க வேண்டியிருக்கு. இதில் வேற இங்கிருந்து அங்கே ஷிஃப்ட் பண்ணி டாப் 5க்குள்ளே ஒருத்தர் போவாங்களா இந்த 8லேருந்து ஒருத்தங்க, நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சாச்சனா கேட்கும்போது முத்து சொன்னார்ல, அவங்களுக்கு இனிஷியலாக புரியல, அவங்களுக்கு அவ்வளோதான் புரியும். அதை முடிவு பண்ணுறது நான் யாருமா? இங்கே வந்து ரேஸ், ரன்னிங் ரேஸ் நடக்குதா இல்லை ஸ்விம்மிங் ரேஸ் நடக்குதா, அதில் யார் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கே எல்லாமே ஒரு திறமையோடு வந்திருக்கிறாங்க. இவங்க தகுதியான ஆள் இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, அது மக்கள் தான் சொல்ல முடியும். அது இல்லாமல் இந்த மேக்கர்ஸ் ஒன்று டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க உள்ளே விளையாடுறான்னா விளையாட போகிறேன், வெளியே போடா அயோக்கிய ராஸ்கல் அப்படின்னா போகிறேன். அதை நம்மக்கிட்ட இல்லாத வச்சு நான் எப்படி முடிவு பண்ண முடியும்? இது வந்து இப்படி தான் போகணும்னு பேட்டர்ன் செட் பண்ணியிருந்தா, இல்லை மக்கள் தான் முடிவு பண்ணுறாங்க. அப்போ மக்கள் வந்து விரும்பினாங்கன்னா இந்த 8லேருந்து ஒருத்தர் உள்ளே போகணும் அப்படின்னு அவங்க விரும்பினாங்கன்னா அதுதான் தர்மம், இந்த விளையாட்டோட தர்மம் அப்படின்னு முடிச்சார்ல. எது தேவையோ அதுவே தர்மம். இது எனக்கு புரியாது. இது அந்த படத்தில் ஒரு ஆரண்ய காண்ட படத்தில் ஆரம்பத்தில் வரும்ல, எது தேவையோ அதுவே தர்மம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் போடுவாங்க அப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த கேமுக்கு மக்கள் என்ன முடிவு பண்ணுறாங்களோ அதுதானே. இப்போ அவருக்கு பிடிக்காதவங்களும் உள்ளே இருக்கிறாங்க, பிடிச்சவங்கலாம் வெளியே போயிருக்கிறாங்க, 2மே நடந்திருக்குல்ல, அது அவங்க கண்ட்ரோலில் கிடையாதுல்ல. ஆனால் இப்போ நம்ம ஏற்றுப்போம்மா, இந்த சீசனில் மக்கள் ஏற்றுப்பாங்களான்னா ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இதே போன சீசனாக இருந்தால் நிச்சயமாக ரெடியாக இருந்திருப்பாங்க. ஏன்னா போன சீசனில் தான் அந்த ரெட் கார்டை தூக்குன அத்தனை பேரும் 12 பேர் இல்லை, 12 பேருமே வரக்கூடாது, ஜெயிக்கக்கூடாது அப்படின்னு தான் நினச்சோம். ஸோ மக்கள் நினச்சாங்க, பெரும்பாலான மக்கள். ஸோ அதனால் அப்போ வந்திருந்தாங்கன்னா இந்த ஷிஃப்ட்டு வரணும்னு விரும்பியிருப்பாங்க. அப்போ பண்ண வேண்டியதை இப்போ பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த வைல்டு கார்டை கொஞ்சம் முன்னாடி கூப்பிட்டு வந்திருந்தாலாவது அவங்களாவது கேம் ஆடுவாங்க. இப்போ சுனிதா ஒரு இடத்துல சொல்லிட்டுருக்காங்கல்ல, இன்னும் 10 நாள் தான் இருக்குது, என்னத்த கேம் ஆடுறது, இன்னொரு முறை பிரச்சனை வந்துச்சுன்னா நான் பண்ணுறேன் அப்படின்றாங்களே. இன்னொரு முறை வேற வருமா அந்த பிரச்சனை? வரும்போது ஏன் கேட்கல? ஸோ எல்லாருக்குமே அவங்களுக்குள்ளே தெரிஞ்சுக்கிட்டாங்க, அடித்து ஆடி நம்ம உள்ளெல்லாம் போக போகிறது இல்லை, எப்படியும் மக்கள் ஓட்டு தானே. சரி அப்படியே உள்ளே போனாலும் அது அன்ஃபேர்னு சொல்லிட்டு மக்கள்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஏன்னா எங்கள்
அழுதா சிம்பத்தி ஓட்டு. அந்த சிம்பத்திக்கு தானே வேல்யூ இருக்கு. திறமையை விட சிம்பத்தி தானே இங்க ஒர்க் ஆகுது. ஒர்க் ஆகுறதா வெளியே இதுவரை காட்டப்பட்டிருக்கு. அது நடக்கூடாதுல்ல. திறமையின் அடிப்படையில் பார்த்தா எஸ் இங்கிருந்து ஷிப் பண்ண வேண்டி இருக்கிறாங்க உள்ள. அது நடக்குமா அப்படின்னா அது பெரிய டவுட்டாக தான் இருக்கு. கடைசியில் எலிமினேஷன் இந்த டாப் 8லேருந்து கிடையாது, இங்கிருந்து வந்தாங்கல்ல அவங்கள அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு அந்தர் பல்ட்டி அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. என்ன பண்ணுறாங்க பார்ப்போம். எப்படி இருந்தாலும் அடுத்த வாரம் முடிச்சாகணும் கேமு. ஸோ எவிக்ஷன் கூட மிட் வீக் எவிக்ஷன் சொன்னாங்க, அனௌன்ஸ் பண்ணாங்க, பண்ணவே இல்லை. அப்போ நாளைக்கு 2 விக்கெட் போதா வெளியில் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இன்னைக்கு எபிசோடில் நடந்த விஷயங்கள் எல்லாம் கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். மிடில் கிளாஸ் மேட்டரை வந்து நான் தனியாக லாஸ்ட் வீடியோவில் பேசியிருக்கேன். அது வரும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். எபிசோடில் தூக்கிட்டாங்க. ஏன்னா தூக்கிடுவாங்க. எதெல்லாம் பெருசாக பேசப்படுமோ அந்த மேட்டர்லாம் இந்த சீசனில் மட்டும்தாங்க அப்படி இருக்குது. இதெல்லாம் வந்து பெருசாக பேசப்படுமோ அதெல்லாம் அழகாக கட் பண்ணி தூக்கிடுறது. விவாதிக்கப்படுமோ அதெல்லாம் அழகாக கட் பண்ணி தூக்கிடுது. அப்புறம் எப்படா சுவாரஸ்யம் வரும், எப்படா மக்கள் கனெக்ட் ஆவாங்க? அடுத்த வருஷம் நீங்கள் கண்டெஸ்டண்ட்டை சூஸ் பண்ணுறதுல எவ்வளோ தெளிவாக இருக்கீங்களோ இல்லையோ, தயவுசெய்து இந்த கிரியேட்டிவ் டீமை சூஸ் பண்ணுறதுல தெளிவாக இருங்கடா அப்படின்னு தான் நமக்கு சொல்ல தோணுது. ஸோ இன்னைக்கு எபிசோட் சம்மந்தமான என்னுடைய கருத்துக்கள் இவ்வளோ தான். நீங்கள் ஏதாவது சொல்ல நினச்சா அவங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.